சுகர் பேஷண்ட்னா பழமே சாப்பிடக்கூடாதா? எல்லா பழமும் பேட் கிடையாது. சரியான பழம், சரியான அளவு அதுதான் முக்கியம். என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், ஐம் டாக்டர் ஷேக். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான ரீல்ஸுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட், கோவா. கொய்யா பழத்தில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. லோ கிளைசேமிக் இண்டெக்ஸ் தான். சுகர் லெவல் ஸ்லோவாக தான் ஸ்பைக் வரும். நெக்ஸ்ட், ஆப்பிள். ஆப்பிள் அதுவும் ஒரு சுகரை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுற ஒரு ஃப்ரூட் தான். ஃபுல் ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. ஜூஸை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து, ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு ஃப்ரூட். அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுவும் லோ கிளைசேமிக் இண்டெக்ஸ் தான். நெக்ஸ்ட், நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒரு பெஸ்ட். நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சுகர் ஸ்பைக் வராமல் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல பெஸ்ட் நெல்லிக்காய் தான். அடுத்து, ஆரஞ்சு மற்றும் சாத்துக்குடிய பழங்களாகவே எடுத்துக்கோங்க. ஜூஸை அவாய்ட் பண்ணுங்க. சேஃபான பழம் கூட நிறையா சாப்பிட்டா அன்சேஃப் தான். ஸோ அளவான முறையில் நல்ல பழங்களை சாப்பிடுங்க. சுகர் கண்ட்ரோலுக்கு மெடிசன் மட்டும் இல்லை, என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டா சுகர் கண்ட்ரோலாக இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். சுகர் இருக்கா, ஸ்மார்ட்டாக சாப்பிடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா சுகர் லெவல் ஏறும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.